கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கௌதம் வந்து இன்னும் வரல போல இருக்குது. இந்திராலேருந்து எல்லாரும் வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பலூன்லேருந்து எல்லாத்தையும் வந்து ஏறி ஏறி கட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கடமையை வந்து சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்திராவோட அப்பா அம்மா வராங்க. ரொம்பவே சந்தோஷம் சம்மந்தி, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்தது. அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இந்திராவும் காவியாவும் அவங்க அப்பா அம்மாவை ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சம்மந்தி, நாங்கள் இப்போ தான் வந்தோம், ஊரில் கொஞ்சம் வேலையாக போச்சு. இந்த ஊரில் தான் நீங்கள் இருக்கீங்க, வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இல்லை சம்மந்தி, எப்படி இருந்தாலும் வீட்டோடு இருக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. எங்கே நடந்தாலும் ஓசி சாப்பாட்டுக்குன்னு நீங்கள் வந்துடுறீங்க பார்த்தீங்களா, இருந்தாலும் இதுவும் ஒரு டேலண்ட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது பல்ல கடிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்திராவோட அப்பா சுப்பிரமணியும் சந்திராவும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து இந்திரா வந்து கடுப்பாயிட்டாங்க. அத்தை, ஓசி சாப்பாடு சாப்பிட்றதுக்கெலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடுப்பினை இருக்கணும். இருப்பினும் வந்து ராகினி அத்தவங்க மாதிரியெல்லாம் குடுப்பினெல்லாம் இருக்குமா? ஆயுசுக்கும் ஓசி சாப்பாடு தான். என்ன அத்தை, உங்களை மாதிரியெல்லாம் ராசியில் யாருக்குமே எதுவும் வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்மையாக வந்து நம்ம ராகினிக்கு வந்து பல்பு கொடுக்குறாங்க. என்னடி கொழுப்பா? இல்லை அத்தை, கொழுப்பெல்லாம் இல்லை, நான் உண்மையாக தானே சொன்னேன். வேணால் நடந்து பாருங்கள், மேபி வேணால் குறையலாங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அத்தை, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம காவியம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் என்கிட்ட மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு, எல்லாத்தையும் கேட்டு வாங்கக்கூடாது, நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி வெட்டி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாதீங்க ஆரம்ப காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து கத்துறாங்க. ஒன்றை வந்து நம்ம ராகினி வந்து அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல. என்னால் முடிஞ்சது 3 பவுன் செயின் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி குழந்தை கழுத்தில் போட்டு விடுங்க, இருக்கிற எல்லாத்தையும் வந்து பரட்டி கட்டி வாங்குறதுக்கு கூட போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செயின் ரொம்ப அழகாக இருக்குது போடலான்னு சொல்லி தான் அந்த இடத்துல எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. ராகினி வந்து அந்த செயினை வாங்கி தூக்கி தூக்கி வந்து போடுறாங்க. என்னது வெயிட்டே இல்லை, இது என்னமோ கவரிங்காக இருக்கும் போல இருக்குது, தங்கமாக இருந்தால் ஒத்துக்கும், கவரிங்காக இருந்தால் ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எங்கேருந்து திருடிட்டு வந்தாங்கன்னு தெரிலன்னு சொல்லி ராகினி வந்து கொஞ்சம் டூ மச்சாக வந்து வார்த்தை வந்து விட்டுட்டாங்க. இந்திரா இதுக்கும் வந்து சும்மா விடலை அவங்கள. ஆமாம், நீங்கள் உழைக்காம உழைப்பின் அருமை என்னன்னே தெரியாமல் உங்கள் அக்காவோட நிழலில் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டுமா செய்கிறீங்க, அப்பப்போ பணத்தெல்லாம் திருடுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் வைரம் பிளாட்டினம் எதுவாக இருந்தாலும் வாங்க முடியும். ஜெயா வந்து சில்லற காசை சதறி விட்டாலே அதுவே பல லட்சமாச்சே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் பணத்தை பற்றி அருமைலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதெல்லாம் உனக்கு தெரியாதா காவியா அப்படின்னு சொல்லி சிரிச்ச மூலமாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்னடா அது ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா, என்னடி அசிங்கப்படுத்துறதுக்குனே பேசுறியா அப்படின்னு சொன்னோன்னே, நானா இல்லை நீயா? உழைச்சி கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மாவும் யாரோட சொந்த தயவும் இல்லாமல் அவங்களாம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. அதை வந்து நாங்கள்லாம் ரொம்ப வந்து பெருசாக தான் நினைக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் திருடி எல்லாரையும் பிரச்சனையோட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. ஜெயா வந்து கருப்பாயிட்டாங்க. போய் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கன்னொன்னே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திருப்பி வந்து பலூன்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹேமாவுக்கு வந்து கொஞ்சம் முடியலை போல இருக்குது. என்னெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் யார் இருக்கான்னு சொல்லி வெற்றிக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இருமா, இன்னும் 4-5 பலூன் வந்து கட்டிட்டு வந்துடுறேன், ரொம்ப ஃபங்க்ஷன் முக்கியம் தானே, ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மூச்சு வாங்கி வாங்கி பேசுகிறாங்க. ஏமா என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பண்ணாதம்மா, இது உனக்கும் நம்ம பாப்பாவுக்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ உங்களுக்கு பாப்பா மேலெல்லாம் அக்கறையெல்லாம் இருக்கா, இல்லையோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது சந்திரா வராங்க. என்னம்மா ஹேமா எப்படி இருக்க, உங்ககிட்ட ரொம்ப நாளாச்சு பேசி, நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து லட்சுமி கடாட்சமா ஆச்சுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போதும் வந்து 3 மருமக இருக்கிற வீட்லேயே வந்து சண்டை சச்சரவுன்னு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே 4 மருமக இருக்கீங்க, ஆனால் 4 பேர் ஒத்துமையாக அரவணைப்பாக இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காவியாவுக்கு நீ வந்து அக்கா போல் இருக்க, அக்காவே தான், நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டியா என்ன? நீயும் சுபாவும் இருக்கிற வரைக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் வந்து வழிகாட்டுறீங்கிற மாதிரி ஏமாக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினோன்னே அவங்க பழையபடி வந்து சிரிச்ச முகமாக இருக்காங்க. உனக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் மாங்காய் தோக்கு பண்ணிட்டு வந்திருக்கேம்மா, அதுவும் நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணதுமா, செக்கில் வந்து எண்ணெயை வந்து அரைச்சி அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குமா, சாப்பிட்றியா, உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, நான் சாப்பாட்டில் பிசைஞ்சு உனக்கு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏமா கிட்ட இந்திராவோட அம்மா சந்திரா. வேணாம் அப்புறமேட்டு சாப்பிட்றேன்னு சிரிச்ச மாமா பேசுகிறாங்க. நீயும் எனக்கு மூத்த பொண்ணு மாறுதாம்மா, மூத்த பொண்ணே தான், என் பொண்ணை நான் பார்த்துக்க மாட்டேன்னா, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, வாய்க்கு இனிப்பாக சாப்பிட்ணுன்னாலும் சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேம்மா, உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக பேசிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. இப்போ தான் வந்து ஹேமாவோட
கொஞ்சம் கோவமான குணம்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்குது. நான் என்னத்தை பெருசாக கேட்குறேன், எனக்கு இது மாதிரி அரவணைப்பா 4 வார்த்தை நல்லதா பேசுங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் இந்த வீட்டில் என்ன மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்திராவோட அம்மாவுக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த வீட்டில் யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இந்திராவோட அம்மா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் ஹேமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ஸ்வீட்லாம் வந்து என்ன கம கமக்குது வாசினி எல்லாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறது எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே கேட்ரிங் சர்வீஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்டா. போய் வந்து ட்ரெஸ் வந்து மாற்றிட்டு வாங்கடா, சரிங்களா, ஃபங்க்ஷனுக்கு எடுத்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுக்கோங்கன்னு சொன்னோன்னா அவங்கவுங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து யார் ஸ்வீட் பண்ணுறா, இன்னமும் வாசனை வர வர அதிகமாகிட்டே வருதே, இப்பயே சாப்பிடணும் போல தான் இருக்குன்னு ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் கிச்சனில் குடுக்குன்னு போயிட்டாங்க. பார்த்தா இந்திரா தான் ஸ்வீட்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல எல்லாருக்கும் ஸ்வீட்டில் வந்து தட்டில் வச்சு எடுத்து தரலாம், அதுக்குள்ளே சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்காது, எல்லாத்தையும் செஞ்சால் தானே வரக்கூடிய விஐபி எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணுமா இல்லையா. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப கதிர் வந்து வாசலில் நிற்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ராகினி வந்து இருக்காங்க. சித்தி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கதிர் வந்து க்யூரியாசிட்டினால உள்ளே வந்து கேட்குறாங்க. நானா உப்பை வந்து கலக்க போகிறது இல்லடா, இந்த வாட்டி எம்ச்சம்பழத்தை தான் பிழிஞ்சு விட போகிறேன். அது தப்புனா யார் பக்கம் இருக்கிறதுன்னு தெரியவே தெரியாதுல்ல. சூப்பர் சித்தி, அப்போனா நம்ம தான் இந்த வாட்டி ஜெயிக்க போகிறோம்னு ஒரு எம்ச்சம்பழத்துக்கு 3 எம்ச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுறாங்க. அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம காமெடியாக இருந்துச்சு அந்த சீன்லாம். அப்புறமேட்டு பவுலில் எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டியானே நம்ம ராமச்சந்திரனே வாய் வெட்டி கேட்டுட்டாங்க. உடனே வந்து நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சந்திராமா இந்திராவோட அம்மா வந்து பவுலில் எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க. என்னது ஸ்வீட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்படியே சொல்கிறாங்க. இதை பார்த்தோம் ராகினிக்கு சந்தோஷம் தாங்கலை. நீ இவ்வளோ நல்லா ஸ்வீட் செய்வேன்னு எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் மனசு விட்டு. என்னோட மருமகளுக்கு சுபாவை தவிர யாருக்கும் சமைக்க தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி அசத்துவேன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க. இதை கேட்டவன் வந்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த இடத்துல என்ன சித்தி, எம்ச்சம்பழம் ஸ்வீட்டில் புளிஞ்சாதான் நல்லா இருக்குமா, இது ஏன் போச்சு, இதுக்கு ஒரு எம்ச்சம்பழத்துக்கு பதிலாக 3 எம்ச்சம்பழம் புளிஞ்சு காப்பாற்றி விட்ருக்கீங்க, உங்களுக்கு ஸ்வீட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து காமெடி பண்ணுறாங்க. நீ வேறடா சமையல்லாம் என்னன்னு எனக்கு மறக்க வச்சிடாத, ஸ்வீட்டில் எப்படா எம்ச்சம்பழம் புளிஞ்சா நல்லாயிருக்கும், கடையில் ஒரு நாள் ஸ்வீட் வாங்கிட்டு வா, நான் எம்ச்சம்பழம் வந்து புளிஞ்சு சாப்பிட்டு பாரு அப்புறம் தெரியும். அப்புறம் எப்படி சித்தி இவங்க வந்து வாய்க்கு வாய்க்கு வந்து பாராட்டுறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரியலையேங்கிற மாதிரி ராகினி வந்து யோசிக்கிறாங்க. அது மாதிரி காட்டி எபிசோட அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.